Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Unboxing Pythonங்கிற சீரீஸில் இன்றைக்கி நாம் while loopோட சின்டாக்ஸும் some simple problems using while பார்க்க போகிறோம். இந்த லாங்குவேஜஸில் வெறும் while ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பட் பைத்தானில் you have while else part is optional. ஸோ இந்த சின்டாக்ஸ் பார்க்கலாம். while some Boolean expression, then you have got a set of statements. else partல you have got set of statements. So the colon வந்து to indicate the beginning of a block of statement. அதே போல் இது ஒரு block of statement, அதை indicate பண்ணுறதுக்காக இந்த colon. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு கிவ் திஸ் கோலன். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே யூனிஃபார்மாக நம்ம இன்டென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன வேணால் இருக்கலாம், இட் மஸ்ட் இவாலுவேட் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ the loop body எதுக்கு? It will be repeatedly executed as long as the expression evaluates to true. The else state will be executed when the expression evaluates to false. The while loop normally exit ஆச்சுன்னா these statements will be executed. And after executing this, the following statement will be executed. So first while loop கான flowchart பார்க்கலாம். While condition, you have got a set of statements. So முதல்ல condition execute பண்ணி பார்க்குறோம். ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த கண்டிஷன் the statements will be executed. ஃபால்ஸாக இருந்ததுன்னா the following statement will be executed. while elseல கண்டிஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்ததுன்னா this conditional code will be executed, and then once the condition becomes false, the else statement இருக்கு இல்லைங்களா, the else code will be executed, and then the following statement will be executed. ஸோ நம்மளுக்கு while and for இருக்குது. ஸோ எந்த லூப்பை எப்போ யூஸ் பண்ணணும்? ஸோ இந்த whileக்கு you have a Boolean condition to be specified. If you have a Boolean expression to evaluate and not a list of elements to loop over, so it focus on the iterator. Iteratorங்கிறது it range objectஆக இருக்கலாம், இல்லைன்னா லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்புளாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். So if you know exactly the number of elements to be iterated over, you can go for a for. Suppose if you have a Boolean condition to be executed அப்படின்னா, to be verified அப்படின்னா, you can go for a while. While loop in Python பார்க்குறோம். x is equal to 4. While x is greater than 0, print x minus equal to 1. அதாவது இந்த while loopக்குள்ளே இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. எப்படி தெரியும் அப்படின்னா, ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இன்டென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு இவாலுவேட் பண்ணி பார்க்கும். ட்ரூவாக இருந்ததுன்னா தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். இப்போ உள்ள நுழையும் போது x is equal to 4, அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். அப்புறம் எக்ஸை டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா 4லேருந்து 3, 2, 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது எக்ஸ் 0 ஆகும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் வில் கம் அவுட். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4, 3, 2, 1. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? while x is greater than 0, print x. அப்போ எக்ஸு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸை சப்ட்ராக்டே பண்ணலை, எக்ஸோட வேல்யூ சேஞ்சே ஆகலை. அப்போ இட் வில் கோ இன் அன் இன்ஃபினிட் லூப். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 4 பிரிண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இண்டென்டேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இப்போவும் இண்டென்ட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இண்டென்டேஷன் எரர் வந்திருக்கு. அப்படின்னா என்ன, இண்டென்டேஷன் கிளியராக இல்லை. ஒன்றா பிரிண்ட்டு கீழே இருக்கணும், இல்லைன்னா வயலுக்கு கீழே இருக்கணும். பட் இந்த இடத்துல இட் மஸ்ட் பி இன் த சேம் இண்டென்டேஷன் வித் த பிரிண்ட் எக்ஸ். த சேம் எக்ஸாம்பிள் ஐம் கிவிங் எண்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது அடுத்தடுத்த லைனில் வரதுக்கு பதிலாக சேம் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறேன் நான். இப்போ இந்த இடத்துல எல்ஸ் பார்ட் இருக்குது. இப்போ எப்போ எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இந்த while நார்மலாக எக்ஸிட் ஆகும்போது இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1 and then done will be printed. Suppose இந்த இடத்துல I am giving 0. உள்ள நுழையும் போது எக்ஸோட வேல்யூ செக் பண்ணி பார்க்கும், 0வாக இருக்குது, பட் இட் will be evaluated to false. ஸோ உள்ள நுழையும் போதே ஃபால்ஸாக இருக்கிறனால the else part எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதில் Boolean expression நம்ம கொடுக்குறோம், or any expression which will be evaluated to true or false. x 0ன்னு கொடுக்கும்போது it will be evaluated to false. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். -4 கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா -4க்கு அப்புறம் -3, -2, -1 பிரிண்ட் ஆகும். ஸோ எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? இந்த இடத்துலையும் நம்ம எக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ -4 வரும்போது திஸ் வில் பி evaluated to ட்ரூ. அதனால் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு, எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது மறுபடியும் அந்த எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டுருக்கு.
ஸோ ஒன்ஸ் எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும்போது இட் கம் டு த எல்ஸ் பார்ட். இந்த எக்ஸுக்கு நான் ஜீரோ வேல்யூஸ், அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இட் வில் பி இவாலுவேட்டட் டு ட்ரூ. 0 எலிமெண்ட் வரும்போது 0 வேல்யூ வரும்போது இட் வில் பி இவாலுவேட்டட் டு ஃபால்ஸ். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் ஹியர் சின்ஸ் எக்ஸ் இவாலுவேட்ஸ் டு ஃபால்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், நான் பூலியன் வேல்யூவே கொடுத்துட்டேன், ட்ரூன்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்னா திஸ் வில் பி ட்ரூ அண்ட் இட் வில் கோ இன் அன் இன்ஃபினிட் லூப். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இன்டரப்ட் த கர்னல். எல்லுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, வைல் எல்லுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த லிஸ்ட்டு வந்து எம்டி ஆகிற வரைக்கும் திஸ் வைல் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். இப்போ இங்கே உள்ளே நம்ம பாப் பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு த லாஸ்ட் எலிமெண்ட் வில் பி பாப்ட் அப், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட், அப்படி எலிமெண்ட் எல்லாமும் பாப்அப் ஆகும். ஒன்ஸ் த எல் பிகம்ஸ் எம்டி இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் தேட். பாருங்கள், ப்ளூ க்ரீன் ரெட் அண்ட் தென் இட்ஸ் பிரிண்டிங் லிஸ்ட் இஸ் எம்டி. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே கொடுக்கும்போதே நம்ம எம்டியாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நேராக அந்த வைல் லூப்பே எக்ஸிக்யூட் ஆகலை, லிஸ்ட் இஸ் எம்டின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். வைல் எக்ஸ், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், அதை எக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு கேரக்டராக இந்த எக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் வி ஆர் சேஞ்சிங் த எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் இந்த இடத்துல ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் 1:. அப்போ 0th எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து போகும். அதுக்கு அடுத்தது அந்த எலிமெண்ட் பிரிண்ட் ஆகும், அடுத்தது அடுத்த எலிமெண்ட்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ப்ளூ ஸ்டார்னு இருக்கிறது எப்படி வருங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த பியை எடுத்துகிட்டு எல்யூஇ ஸ்டார் மட்டும்தான் எக்ஸுக்கு அசைன் ஆகிருக்கு. அது நான் எம்டி ஆகிற வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகிட்டே வருது. ஒன்ஸ் எக்ஸ் பிகம் எம்டி, நல் ஸ்ட்ரிங் ஆகும்போது இட் கம்ஸ் அவுட். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும். 9 ரோவில் 1, செகண்ட் ரோவில் 1, 1, 2, தேர்ட் ரோவில் 1, 2, 3 பிரிண்ட் பண்ணணும். அப்போ இது ரோ நம்பரை டினோட் பண்ணுது அப்படின்னா இது 1லேருந்து அந்த ரோ நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம நெஸ்டட் லூப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை வாயில், இல்லை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் இந்த ரோக்காக நம்ம ஃபார் யூஸ் பண்ண போகிறோம். உள்ளே இந்த 1, 2, 3, 4 பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரோ பார்த்திங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் வரணும். காலம் இப்படி, இதெல்லாம் காலம்னு சொல்லிக்கலாம். இது எப்படி வரணும் அப்படின்னா 1லேருந்து ரோ நம்பர் வரைக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 10. ஏன் 10ஓட நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 ரோஸ் தான் வேணும், அதனால் 10ஓட நிறுத்தியிருக்கோம். அடுத்து ஜே இஸ் ஈக்குவல் டு 1. இது எதுக்கு, இங்கே 1லேருந்து ஆரம்பித்து வரணும். நம்மளுக்கு எது வரைக்கும் வரணும், அதுக்காக ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். வைல் ஜே இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஐ 5ஆக இருந்ததுன்னா 1லேருந்து 5 வரைக்கும் ஜே வேரி ஆகணும். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா அந்த ரோ நம்பர் போட்டு கோலன் போடுறதுக்காக. இங்கே எண்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த எண்டு எதுக்கு அப்படின்னா வி வாண்ட் டு பிரிண்ட் த ஐட்டம்ஸ் இன் த சேம் லைன். இந்த எண்டு இல்லாமல் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஐயும் அடுத்தடுத்த லைனில் வரணும். இப்போ இந்த 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் அதே லைனில் வி வாண்ட் டு பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் ஜே. ஸோ அதுக்காக எண்டு கொடுத்துருக்கோம். இங்கேயும் அதே போல் தான், பிரிண்ட் ஜே கொடுத்துட்டு இப்போ 1 கொடுத்துட்டு அந்த சேம் லைனில் 2 வேணும். 1, 2 பிரிண்ட் பண்ணிட்டு சேம் லைனில் 3 வேணும். ஸோ இந்த 1, 2, 3 சேம் லைனில் வேணுங்கிறதுக்காக இந்த எண்டு கொடுத்துருக்குறோம் நம்ம. அப்போ இந்த வைல் லூப்புக்குள்ளே ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 to ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இதை முடித்ததுக்கு அப்புறம் வி வாண்ட் அனதர் லைன், நியூ லைன்லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக இந்த லைன் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இந்த வைல் லூப் முடித்ததுக்கப்புறம் நியூ லைனுக்காக இது கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் ஐ வில் டேக்கன் அஸ் த நெக்ஸ்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு ஐ 1ன்னு வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும், ஐ 2ன்னு வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ் வி கெட் த சேம் பேட்டர்ன். இப்போ நம்ம இந்த இன்டென்டேஷனில் கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ சப்போஸ் இந்த பிரிண்ட்டை நான் ஃபார் லூப்போடு சேர்த்து கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த இடத்துல ஒரு எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் நான். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமும் சேம் லைனில் வந்திருக்கு. இந்த வைல் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் வி வாண்ட் டு கிவ் அ பிரேக். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் நம்ம எம்டியாக கூட கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்ட் பேட்டர்ன் வந்துடுது. இப்போ இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். அதாவது வைல் லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்போ ஜே பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் வி வாண்ட் டு பிரிண்ட் இட் இன் த சேம் லைன். ஆனால் இந்த இடத்துல நம்ம எண்டு எதுவும் கொடுக்காதனால இட் வில் கிவ் அ நியூ லைன். 1 ஃபஸ்ட்டு ரோ கரெக்டாக வந்துடுச்சு. செகண்ட் ரோவில் பாருங்கள் 2 கோலன் கொடுத்துட்டு 1 இதே லைனில் 2 வந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்துருக்கிறதுனால இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். அதே போல் இங்கே 1, 2, 3 அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகுது. ஸோ எப்பயுமே எந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும் நம்மளுக்கு எதோட இண்டென்ட் பண்ணியிருக்கணும்
அதாவது இது வைல் லூப்பில் இருக்குமா இல்லை வைல் லூப்புக்கு அடுத்து இருக்கணுமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிசைட் பண்ணி கொடுத்தா போதும். இந்த வீடியோவில் நம்ம வைலோட சின்டாக்ஸ் பார்த்தோம். அதே போல் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் இந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.